ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சாட்டர்டே அன்னைக்கு எடுத்திருந்த ரொட்டீன் விளாக் தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க இப்ப தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அம்மா கொஞ்சம் முறுக்கெல்லாம் சுட்டு குடுத்துருந்தாங்க. எல்லா வருஷமும் கோவில் திருவிழா அன்னைக்கு முறுக்கு, அதிரசம்லாம் வந்து முன்னாடியே செஞ்சு வப்பாங்க. ஆனா இந்த வருஷம் பண்ணல. ஏன்னா என் தங்கச்சி கனடாலேருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அவங்க கரெக்ட்டா ஊர்லேருந்து எங்க கோயில் கூட முடிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறமா வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால அம்மா அவங்க வந்ததும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கலான்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கெடைக்கும். ஆனா வீட்ல செய்ற மாதிரி இருக்காதுல்ல. அதனால ஃப்ரெஷ்ஷா நம்ம செஞ்சு குடுக்கலாம் அப்டின்ட்டு. இன்னைக்கு காலையிலே அம்மா ஃபர்ஸ்ட்டு முறுக்கு சுட்டுட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம், பாப்பாக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாரி தனித்தனியா பாக்ஸ்ல எடுத்து வச்சிருந்தாங்க. நான் காலையிலே போயிருந்தப்போ எனக்குள்ள முறுக்கு மட்டும் குடுத்து விட்டுருந்தாங்க. ஈவினிங் அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து இன்னைக்கு தங்கச்சியோட வீட்டுக்கு போவாங்க. அதனால பாப்பாவ இங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டு, நாங்க அவள அபி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நைட் வந்து ரிட்டர்ன் உங்களோட வீட்ல விட்டுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பாப்பா எங்க வீட்ல இல்ல. எங்க அம்மா செய்ற இந்த முறுக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். 2 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமாவும் கிறிஸ்பினஸ் எல்லாம் போகாது. ஆனா கொஞ்சம் அந்த எண்ணெய் கச்ச ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். கோவில் கொடைக்கு ஒரு வாட்டி இந்த முறுக்கு செஞ்சுட்டாங்கன்னா, அடுத்த 1 மாசத்துக்கு ஈவினிங் டீ குடிக்கிறப்போ ஸ்நாக்ஸுக்கு வீட்ல இந்த முறுக்கு தான். முறுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸ்ல இருந்ததா, அத வேற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்ல வந்து நல்லா காத்து போகாத மாதிரி டைட்டா லிட் இருக்கிற பாக்ஸ்ல மாத்தி எடுத்து வச்சுட்டேன். நான் காலையில இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கூடவே மஷ்ரூம் குழம்பு, மதியத்துக்கும் வர மாதிரி சேர்த்தே வச்சுட்டேன். நம்ம சிக்கன் குழம்பு செய்வோம்ல, அதே மெத்தட்ல மஷ்ரூம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதனால இன்னைக்கு மதியம் லஞ்ச் செய்ற வேலை எதுவும் இல்ல. ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னாங்க. இப்போ டைம் ஒரு 1:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. அதனால சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். லாஸ்ட்டா நான் போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லியிருந்தப்போ, நெறைய பேர் உங்க கூட பொறந்த தங்கச்சியா? உங்களுக்கு கூட பொறந்தவங்க எத்தன பேருன்னு சொல்லி ரிப்பீட்டடா நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். என் கூட பொறந்தவங்க மொத்தமா என்னையும் சேர்த்து 3 பேரு. நான் தான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு. எனக்கு அடுத்து தங்கச்சி, அதுக்கப்புறமா தம்பி. அப்புறமா என் தங்கச்சியோட பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அவளோட பேரு அபி. என் தம்பியோட பேரு அன்பு. அப்புறமா என்னோட அக்காவ நான் நெறைய விளாக்ல காமிச்சிருப்பேன். அவங்க வந்து என்னோட பெரியப்பா பொண்ணு. எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். என்னோட பெரியப்பான்னா, எங்க அப்பா கூட பிறந்த அண்ணா. அவங்களுக்கு வந்து 2 பையன், 1 பொண்ணு. எங்க அப்பாக்கு 2 பொண்ணுங்க, 1 பையன். மொத்தமா வந்து வீட்ல 3 பொண்ணுங்க, 3 பசங்க இருக்கோம். 6 பேரு. என்னோட அண்ணா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிட்டு, என் தம்பி இப்ப தான் படிச்சு முடிச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் இன்னும் மேரேஜ் ஆகல. நான் முன்னாடி பழைய வீடியோல எங்க வீட்ல எத்தன பேருலாம் சொல்லியிருந்திருப்பேன். இப்ப புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அதனால நெறைய கமெண்ட்ஸ்ல இந்த மாரி மாறி மாறி கொஸ்டின்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நான் அப்படியே கடகடன்னு சப்பாத்திக்கும் மாவு திரட்டி ஒண்ணொன்னா போட்டு எடுத்துட்டேன். காலையிலேயே மாவு பெசஞ்சேன்றதுனால, மாவு வந்து நல்லா சப்பாத்தி போடுறப்போ சாஃப்ட்டா இருந்தது. கிரேவில தான் கொஞ்சம் மஷ்ரூம் எல்லாம் காலியாயிடுச்சு. ஏன்னா, 1 பாக்கெட் மஷ்ரூம் தான் போட்டேன். காலையிலேயே சாப்பிட்டோன்றதுனால, இப்போ கொஞ்சம் கிரேவி தான் நெறைய இருந்தது. ஆனா பரவால்ல. கிரேவியா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு எங்க ஏரியால பவர் கட்டு. அதனால டிவியும் பார்க்க முடியல. பயங்கரமா போர் அடிச்சிட்டு இருந்தது. வீட்டுக்கு தேவையான 1, 2 ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆல்ரெடி நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கோம். பாப்பாவும் வீட்ல இல்ல. அதனால கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துரலான்னு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். நம்மள்ல நெறைய பேருக்கு ஃபேஸ்ல பிம்பிள் வந்துட்டா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு பிம்பிள் வந்துட்டுனா அடுத்தடுத்து நெறைய வர ஆரம்பிச்சுரும். ஆனா, இனிமேல் பிம்பிள் எதுவுமே இல்லாம ஹெல்தியா நம்மளோட ஸ்கின்ன வச்சுக்கிறதுக்கு ஹிமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வருஷமா இந்த பிராண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நான் இத ட்ரஸ்ட் பண்றேன். இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கிற நீம் 100% நேச்சுரல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீம்ல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்குன்னு. இது 99.9% பிம்பிள் காசிங் பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணிடும். இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டும் தெரிய ஆரம்பிக்கும். ஜென்டிலா நம்மளோட ஸ்கின்ன கிளென்ஸ் பண்ணும். இது சோப் ஃப்ரீ அண்ட் பாராபன் ஃப்ரீ. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட அதே மாதிரி பிம்பிள் இல்லாம ஹெல்தியாவும் இருக்கு. இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டும் குடுக்கும். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறதுனால எவ்ரிடே யூஸ்க்கு எல்லாமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் Amazon, Nykaa, Flipkart அண்ட் ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நாங்க வீட்லருந்து கிளம்பி நேரா என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு போனோம். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அப்புறமா அவங்க அண்ணா பொண்ணு எங்க கூட இன்னைக்கு கடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அதனால 3 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலான்னு இங்க ஹைப்பர் மார்க்கெட்க்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு போனதே என் ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு, அப்புறமா ட்ரெஸ் பார்க்கலான்னு வந்தோம். இங்க குர்தீஸு, சாரி அப்புறமா குழந்தைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து குர்தீஸ் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டே வரப்போது. அதனால அன்னைக்கு போடுறதுக்காக ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கலாமான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். சில நாள் பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வருவோம். அன்னைக்கெல்லாம் வந்து குர்தீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா புடிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்திருந்தேன். ஆனா எந்த ட்ரெஸ்ஸும் பார்த்ததும் புடிக்கவே இல்ல. அப்புறமா கொஞ்சம் நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமும் பார்த்தேன்.
லாஸ்ட் டைம் என்னோட பர்த்டேக்கு கூட நான் இங்க வந்து தான் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அன்னைக்கெல்லாம் பார்த்ததும் புடிச்சிருச்சு. எனக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு கடைசி தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்கிருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு, அ லெக்கின் மட்டும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. ஷிம்மர் லெக்கின்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு தான் இங்க பார்த்தேன். எப்பவும் பிராண்டட் லெக்கின்ஸ் தான் ஷிம்மர்ல இருக்கும். அதெல்லாம் 700, 800 வரும். இன்னைக்கு பிராண்டட் இல்லாம ஒரு 300 அந்த ரேஞ்ச்லயே இருந்தது. அது மட்டும் ஒண்ணு வாங்கி பில் போட்டுட்டு, அப்படியே வந்து கிராசரி வாங்க போயிட்டோம். நான் எப்பவும் டிமார்ட் போய் தான் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனா, அங்க ஒரு சில பர்ட்டிகுலர் பிராண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா, இந்த கடையில வந்து எல்லா பிராண்டும் இப்போ ஒரு ஆயில் வாங்குறோம்னா, அதுல ஒரு 10, 15 பிராண்ட் இருக்கும். முன்னாடி வந்து இங்க தான் வாங்குவோம். அப்புறமா டிமார்ட்ல ரேட் ஓகேவா இருந்ததுனால, அங்க போய் வாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து சாஸு, ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது. நூடுல்ஸ் அதெல்லாம் இங்கேயே கொஞ்சம் நல்லாருக்கும். அதனால ட்ரெஸ் வாங்க வந்ததுனால, சரி அப்படியே அதையும் சேர்த்து வாங்கிடலான்னு இங்கேயே வாங்கிட்டோம். அடுத்து இங்கேயே கிராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன்லாம் தனியா இருக்கும். ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் திங்ஸ் தான் இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். எப்போ வந்தாலே இந்த செக்ஷனே வந்து பார்ப்பேன். கிளாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். எங்க வீட்ல ஆல்ரெடி ஜூஸ் கிளாஸ் எல்லாம் பெரிய கிளாஸ் இருக்கு. ஆனா சின்ன கிளாஸ் வந்து கிடையாது. சின்ன கிளாஸ் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஒரு 2, 3 வாங்கலாமான்னு பார்த்தேன். கிளாஸ்லயே வந்து இந்த மாரி கலர் டிண்ட் எல்லாம் இருக்கிற மாரி இருந்தது. இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கறக்கு அழகா இருக்கு. ஆனா ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லாம் 150, 200 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஆனா டிண்ட் இல்லாம பிளெயின் கிளாஸா இருக்கும்ல, இதெல்லாம் வந்து 65, 75 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. இந்த கிளாஸ் வந்து எனக்கு பார்த்ததும் புடிச்சது. அதனால இதிலேயே வந்து வேற பீஸ் ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. அதனால வேற பீஸ் இருக்கான்னு கேட்டேன். அப்புறமா இருக்குன்னு எடுத்து குடுத்தாங்க. ஒரு 3 கிளாஸ் மட்டும் இதுல வாங்குனேன். நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட் கிளாஸ் வாங்கணும்னா, ஆன்லைன்லலாம் செக் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி பேக் ஆஃப் 6ஆ இருந்தது. ரேட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருந்தது. ஆனா, ஒரு சில டைம் வந்து ஆன்லைன்ல விட கடையில வாங்குறப்போ ரேட்டு கம்மியா இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த கிளாஸ் ஐட்டம் இல்ல செராமிக் பிளேட் எல்லாம் வாங்குறேன்னா, ஆன்லைன விட கடையிலேயே பார்த்து வாங்கிப்பேன். ஏன்னா, நமக்கு 1, 2 பீஸ் தான் தேவைப்படும். ஆன்லைன்ல மொத்தமா பேக் ஆஃப் 6, பேக் ஆஃப் 4ன்னு வாங்கி நெறையா வச்சுக்கிறத விட, தேவைப்படுறது மட்டும் வாங்கிக்கலான்னு, உடைஞ்சிட்டுனா திருப்பி இங்கேயே நான் வந்து வாங்கிப்பேன். ஏன்னா, இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா அதே ஐட்டம் ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கும். நான் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும். அப்போ வாங்குன அந்த பவுலு, பிளேட் எல்லாம் அதே பிராண்டு இப்பவுமே இங்க இருக்கும். சேம் மாடல் அப்படியே இருக்கும். அதனால தான் உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி இங்கேயே வந்து வாங்கிக்கலான்னு. ஆயில் பாட்டில் எல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டா நெறைய மாடல்ல வர ஆரம்பிச்சது. பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கு. ஒரு சிலதுல ஆயில் கொஞ்சமா நம்ம தேவைப்படுறதுக்கு ஊத்தவும் செஞ்சுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாரியும் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. நான் ஆயில் பாட்டில் எல்லாம் வாங்கல. ஆல்ரெடி என்கிட்ட 3 ஆயில் பாட்டில் இருக்கு. சும்மா அத பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தேன். செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஷார்ட் கிளாஸ் மட்டும் பில் போட்டு வாங்கிட்டு, பாப்பாக்கு கொஞ்சம் பேங்கிள் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆல்ரெடி இருந்ததெல்லாம் சின்னதாயிட்டு அவளுக்கு பத்துன மாதிரி இல்ல. அதனால அங்க ஆக்சஸரீஸ் எல்லாம் மொத்தமா ஒரு செக்ஷன்ல இருக்கும். அங்க போய் பார்த்து வாங்குனேன். அங்க கூட்டமா இருந்தது. அதனால பெருசா நான் விளாக் எதுவும் எடுக்கல. கரெக்ட்டா நாங்க ஒரு 9:30 மணிக்கு மேல அங்கருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறமா நேரா எங்க வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் மதியத்துக்கு மேல தான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டா தான் வந்திருந்தோம். நான் கிச்சன்ல யூஸ் பண்றதுக்காக சின்னதா சிசர் ஒண்ணு வச்சிருப்பேன். அதுல ஷார்ப்னஸ் போயிடுச்சு. அத மாத்தணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெரிய சிசராவே பார்த்து வாங்கிட்டேன். ஃபிஷ் எல்லாம் வந்து கட் பண்ணா அதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். எப்போ அந்த கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்டு வாங்குறது பொட்டு, கிளட்ச் கிளிப் இந்த 2 தான் நான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பொட்டு நானும் வச்சுப்பேன். இதே சைஸ் தான் பாப்பாவுக்கும் வச்சு விடுவேன். இந்த சின்ன பொட்டு வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு வந்திருந்தால அவ வாங்கியிருந்தா. அப்புறமா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து எனக்காக சின்னதா ஒரு மெட்டல்ல கிளிப் வாங்கியிருந்தேன். இதுல அங்கங்க பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அடுத்து இந்த குட்டி கிளட்ச் கிளிப் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு வாங்கியிருந்தா. இதுல பிங்க் வித் ஒயிட் கலர்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறமா பாப்பாக்காக ஒரு ஹெட் பேண்ட் வாங்கியிருந்தேன். அவளுக்கு நெறைய கலர்ல இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு தனியா வெறும் ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாரி வாங்குனதில்ல. இதோட பிரைஸ் வந்து 150. வீடியோக்கு வந்து அவ்ளோ ஷைனிங்கா தெரியல. பட் நேர்ல பார்க்குறப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஷைனா அழகா இருந்தது. இது மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் பார்ட்டி வேர் ட்ரெஸ் கூடயுமே மேட்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா செட் ஆகும். ஆல்ரெடி வீட்ல இருக்கிற பாப்பாவோட பேங்கிள் எல்லாமே குட்டி ஆயிடுச்சு. கைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு போட்டு விடுற மாரி இருந்தது. அதனால பேங்கிள் இன்னைக்கு 2, 3 செட் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு பார்த்தா, நாங்க போனதும் சைஸ் வந்து நான் அவளோட பேங்கிள் எதுவும் எடுத்துட்டு போல. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதனால நம்மளால திருப்பி ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு ஒரு செட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவள திருப்பி கூட்டிட்டு போறப்ப எக்ஸ்ட்ரா 2, 3 வாங்குனோம். அப்புறமா கிராசரி ஐட்டம்ஸ் அங்க தேவைப்பட்டது. அந்த சாஸ் இந்த மாரி ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்ச நாளா இந்த ராகி கூழ் டெய்லி குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க ராகி மாவ திரிச்சதா பாக்கெட்ல இருக்கும்ல, அதுவே வந்து வாங்கிட்டாங்க. அதுவும் நெறைய டைப்ல இருந்தது. ராகி கூழு, ராகி புட்டு, ராகி தோசைக்கு இந்த மாதிரி பிளெயின் ராகி மாவு ஒண்ணு, அப்புறமா ராகி கூழ்னு போட்டு ஒரு பாக்கெட் இருந்தது. அதுவும் ஒண்ணு வாங்கியிருந்தாங்க. அடுத்து இந்த ட்ரை மேங்கோ பவுடர், ஜல்ஜீரா பவுடர் இதெல்லாமே ஒரு ஒரு பாக்கெட். இதெல்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்றது தான். தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிட்டு மீதி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பேன்.
ஆல்ரெடி வீட்ல சோயா சாஸ் இருந்தது. அதனால ரெட் சில்லி சாஸ் ஒரு பாக்கெட், டொமேட்டோ சாஸ் ஒரு பாக்கெட்டு. இன்னைக்கு ஸ்நாக் ஐட்டமும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எதுவுமே காரம் இல்ல. எல்லாமே ஸ்வீட்டு தான். ஃபர்ஸ்ட்டு காஜு கட்லி. இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப பாப்பாவுமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. இதுல ஒரு டப்பா, அப்புறமா வாழைப்பழம் அல்வா. இந்த 3 ஸ்வீட்டுமே வந்து ஆல்ரெடி நாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த வாழைப்பழம் அல்வா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். வீட்ல நான் இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நெறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்ததே இல்ல. அ அது கூடவே வந்து எள்ளு உருண்ட ஒரு டப்பா வாங்கியிருந்தோம். நேத்து கடைக்கு போயிருந்தப்போ ட்ரெஸ் எதுவும் பெருசா செட் ஆகல. ஆனா ஷிம்மர் லெக்கின் மட்டும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது கோல்டன் கலர்ல நான் எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஆனா ஃபுல் லென்த் லெக்கின் இல்ல. ஆங்கிள் லென்த் லெக்கின் தான் இருந்தது ஷிம்மர்ல. லாஸ்ட்டா நான் வாங்கியிருந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாம் இதுதான். ஒண்ணொன்னோட பிரைஸ் வந்து ₹65. நல்லா ஹெவியா வெயிட்டா இருக்கு. இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.